ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஒரு ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமைமிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கு அமைதி நிலவும். அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலைபெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் தம்மை குறித்து தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்த எல்லா வார்த்தைகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து நிறைவேற்றினார். எசாயா 53வது அதிகாரம் 6வது வசனத்தில், ஆடுகளைப் போல நாம் அனைவரும் வழி தவறி அலைந்தோம். நாம் எல்லோரும் நம் வழியே நடந்தோம். ஆண்டவரோ நம் அனைவரின் தீச்செயல்களையும் அவர் மேல் சுமத்தினார். நாம் பாவிகளாக இருந்தபோதே நம்முடைய தீய செயல்களை எல்லாம் தம்மேல் சுமந்து கொண்டு தம் ஜீவனை கொடுத்த ஆண்டவர் அவருடைய சித்தத்திற்கும் திட்டத்திற்கும் நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய பிள்ளைகளாக வாழும்போது நாம் எப்பேற்பட்ட இக்கட்டு ஏக்க கலக்கங்களில் நாம் இருந்தாலும், எந்த நெருக்கடியில் நாம் சிக்கி கொண்டிருந்தாலும் நிச்சயமாக சமாதானத்தின் ஆண்டவர் நம்மை விடுவித்து தம்முடைய சமாதானத்தை நமக்கு தந்தருள்வார். வல்லவரான கடவுள் அவர் நமக்கு சொன்ன எல்லா நல்வார்த்தைகளையும் நிறைவேற்றுவார். தம்முடைய நீதியின்படி நம்மை நடத்தி நலன்களால் நிரப்பி நம்மை வாழ வைப்பார். ஆமேன்.